ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெண்கள் போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு உறவினர்களுடன் சென்ற தாரமங்கலத்தைச் சேர்ந்த ஜோதி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வீடு முன் உள்ள வழித்தட ஆக்கிரமிப்பை அகற்றித்தர பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததாக கூறி திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர்களை அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருக்கும் பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சமரச பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஆட்சியரிடம் பிரச்சனை தொடர்பாக மனு அளிக்க போலீசார் அனுமதித்தனர். வீட்டு பக்கத்து நிலத்துக்கு எங்களுக்கு சண்டை. அந்த 1 மீட்டர் சந்தில பக்கத்து வீட்டார் சன் சைடு ஒரு பக்கம் செவரே கட்டிட்டாங்க சார். அந்த ஒரு பக்கம் செவரும் கட்டிங்க சார். தண்ணி போகாத மாதிரி சேறு வச்சு எல்லாம் நெல்ல முள்ளெல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ள ஃபுல்லா டாய்லெட் தண்ணி, குளிக்கிற எல்லா தண்ணி வீட்டுக்குள்ளே எல்லாம் பூந்துருச்சுங்க சார். தீர்ப்பு வழங்கி 8 மாசம் ஆகுதுங்க சார். 8 மாசம் ஆகினா எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைங்க சார். மெயினா கலெக்டர் ஃபர்ஸ்ட், அடுத்து தாசில்தார் கிட்ட சொன்னா தாசில்தார் கலெக்டர் கிட்ட போங்கறாங்க, கலெக்டர் சொன்னா தாசில்தார் கிட்ட போங்கறாங்க. யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க சார். எங்க அண்ணி நாங்க குழந்தைய வச்சிருக்கிறோம், 1 வயசு குழந்தை கூட இல்லைங்க சார், 8 மாசம் குழந்தை. எல்லாம் போதை போட்டுட்டு கத்தி கட்டை எல்லாமே எடுத்துட்டு அடிக்க வராங்க சார். அதை தாரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா, தாரமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க என்ன அடிபட்டுட்டீங்களா, அடிபட்டு ரத்தம் வருதா, ரத்தம் வந்தா தான் உங்களை கேஸ் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.